சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோயில் அமிர்தசரஸ் நகரில் உள்ள பொற்கோயிலுக்குள் இந்திய இராணுவம் நுழைந்தது. அது ஏன் நுழைந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அது சீக்கியர்களோட அரசியல் என்பது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு அரசியல். அகாலி தளம்ன்ற ஒரு கட்சி இந்தியாவோட ஏஜ் ஓல்டு பிராந்திய கட்சி, 100 ஆண்டுகள் அதனுடைய வரலாறு. பிந்திரன்வாலேன்ற ஒரு தீவிரவாதியை காங்கிரஸ் கட்சி மெல்ல மெல்ல ஆதரிக்குது. மெல்ல மெல்லன்னா மறைமுகமாக ஆதரிக்குது. ஆர்எஸ்எஸ் பஞ்சாபுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹிந்து மதம் என்பது பெரும்பாலான மதங்களை, இந்தியாவில் தோன்ற மதங்களை தன்னுக்குள்ளே ஸ்வீகரிச்சிருச்சு. புத்தத்தை ஸ்வீகரிச்சது, ஜெயின மதத்தை ஸ்வீகரிச்சது. அந்த மாதிரி சீக்கிய மதத்தையும் இந்து மதம் ஸ்வீகரித்து விடும் என்கின்ற அச்சம் சீக்கிய மதத்தினரில் ஒரு பிரிவினரிடையே வளர தொடங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, 84 ஜூன் மாதம் அவங்க இனிமேல் விட்டால் இவங்க பெரிய பிரச்சனை ஆகிடுவாங்கன்னு நடவடிக்கை எடுக்க சொல்லும்போது இந்திய இராணுவத்தை பொற்கோயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அப்போது அந்த டாக்குமெண்ட்டில் இந்திரா காந்தி சைன் பண்ணும்போது ஐ ஹவ் சைன்ட் மை டெத் வாரண்ட்டு தான் போட்டாங்க. அவருடைய 2 பாதுகாவலர்களே ஒருவர் ரிவால்வர் எடுத்தும் ஒருத்தர் மெஷின் கண்ணன் எடுத்தும் அவரை சுட்டுக் கொள்கிறாங்க. சல்லடையாக சலிக்குது. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு டெல்லியிலும் இந்தியாவின் பல நகரங்களும், குறிப்பாக டெல்லியில் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் தலைவிரித்தாடிய கணவர்மார்களின் முன்னாலேயே பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பெண்களின் முன்னால் ஆண்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள். முடியெல்லாம் கத்தியால் வெட்டிட்டு தாடியை வயிற்றுக்கெல்லாம் உயிர் தப்பியவங்கள்லாம் உண்டு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குவன். நம்மோடு இணைந்து பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். சீக்கியர்களுடைய வாழ்வில் இன்ன அளவுக்கும் அவங்க எங்களுடைய புனித ஸ்தலமான பொற்கோயில் இராணுவ நடவடிக்கையை எங்களை ரொம்பவே காயப்படுத்திருச்சுன்னு சொல்கிற விஷயம் இன்னமும் இருக்குது. இதற்கு மூல காரணம் காலிஸ்தான் கோரிக்கை தான் அடிப்படை காரணம்னு சொல்லிட்டு இந்திய இராணுவத்தின் தரப்பில் அப்போது சொல்லப்பட்டது. அதனுடைய தலைவர் எல்லாமே அங்கே தான் தங்கியிருந்தாங்க. தொடர்ந்து இராணுவத்தை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு ஆயுதத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுல இந்திய அரசின் சார்பில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்குது. என்ன நடந்தது? 1984ஆம் ஆண்டின் இன்னொரு முக்கியமான சம்பவமாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோயில் அமிர்தசரஸ் நகரில் உள்ள பொற்கோயிலுக்குள் இந்திய இராணுவம் நுழைந்தது. அது ஏன் நுழைந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 1970களிலிருந்தே சீக்கியர்கள் மத்தியில் ஒரு அமைதியின்மை நிலவுது. அவர்கள் தனிநாடு கோரிக்கை, காலிஸ்தான் என்கின்ற கோரிக்கை சீக்கிய தீவிரவாதிகள் மத்தியில், எல்லா சீக்கியர்கள் மத்தியிலையும் இல்லை, ஹார்ட்லி ஒரு 1% சீக்கியர்கள் மத்தியில் தான், தெளிவாக சொல்ல முடியும். சீக்கியர்கள்கிட்ட ஒரு 1% மத்தியில் தான் தனிநாடு கோரிக்கை அன்னைக்கும் இன்னைக்கும் எழும்பியது. அந்த 1% அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1970களிலிருந்தே அவங்க தனிநாடு கோரி போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோரிக்கை மெல்ல மெல்ல எழுது, கருத்தியல் ரீதியாக வருது, கூட்டங்கள் நடக்குது, அவங்களுடைய குருத்வாராக்களோட மீட்டிங்லெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அது சீக்கியர்களோட அரசியல் என்பது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு அரசியல். அகாலி தளம்ன்ற ஒரு கட்சி இந்தியாவோட ஏஜ் ஓல்டு பிராந்திய கட்சி, 100 ஆண்டுகள் அதனுடைய வரலாறு. 100 வருஷத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது, பிராந்திய கட்சி அகாலி தளம். காங்கிரஸ் கட்சியோட வரலாறு 139 ஆண்டுகள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாருக்கும் 100 ஆண்டுகள். அதே மாதிரி அகாலிதளம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கட்சி. வெள்ளக்காரங்காலத்திலே அது வந்துடுது உங்களுக்கு சீக்கியர்களுக்கான அரசியல் கட்சி அது. அந்த சீக்கியர்களுக்கான அரசியல் இயக்கத்தில் பல பிரச்சனைகள் வருது. 1970களில் அந்த தனிநாடு கோரிக்கை மெல்ல மெல்ல எழுது. இந்த 77-80 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட், நான் காங்கிரஸ் கவர்மெண்ட், மொரார்ஜி தேசாய் சரண் சிங் கவர்மெண்ட், ஜனதா கட்சி கவர்மெண்ட் இருந்தது இல்லையா, அந்த பீரியடில் இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க, பதவி இல்லாமல் இருக்காங்க. அவங்க அப்போ வழக்கமான அந்த குருட்டுத்தனமான அந்த ஒரு பிளவுவாத அரசியல், மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசுக்கு இம்சை கொடுக்கறதுக்காக பிந்திரன்வாலேன்ற ஒரு தீவிரவாதியை காங்கிரஸ் கட்சி மெல்ல மெல்ல ஆதரிக்குது. மெல்ல மெல்லன்னா மறைமுகமாக ஆதரிக்குது. எதுக்கு? அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு, மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை கொடுக்குறது. ப்ளஸ் பஞ்சாபுக்குள்ளே தாங்கள் வஞ்சிக்கப்படுவதாக சீக்கியர்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. தங்களுக்கான பொருளாதார உதவி, ஹரியானாவோட இருக்கக்கூடிய நதிநீர் பங்கீட்டில் பஞ்சாப் பாதிக்கப்படுவது, வஞ்சிக்கப்படுவதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி வேறொரு சிக்கல்னு அறிவார்ந்த நண்பர்கள் சொன்னது என்னென்னா,
ஆர்எஸ்எஸ் வந்து பஞ்சாபுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹிந்து மதம் என்பது பெரும்பாலான மதங்களை, இந்தியாவில் தோன்ற மதங்களை தன்னுக்குள்ளே ஸ்வீகரிச்சுக்கிச்சு. புத்தத்தை ஸ்வீகரிச்சுது, ஜெயின மதத்தை ஸ்வீகரிச்சுது. அந்த மாதிரி வந்து சீக்கிய மதத்தையும் இந்து மதம் ஸ்வீகரித்து விடும் என்கின்ற அச்சம் சீக்கிய மதத்தினரில் ஒரு பிரிவினரிடையே வளரத் தொடங்குது. அப்போ தங்களுடைய தனித்தன்மையை காட்டுவதற்காக அவர்கள் தங்களுக்கான தனிநாடு கோரிக்கையை எழுப்பத் தொடங்குகிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு ஃபிலசாபிக்கல் பேக்ரவுண்டுன்றது இதுதான். இவை எல்லாம் சேர்ந்து அங்கே வந்து ஆயுதம் தாங்கிய சீக்கியர்களுக்கு வந்து உத்வேகம் கொடுக்குது. ப்ளஸ் பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய ஆயுதங்கள், இந்தியாவுக்குள்ளே கலவரத்தை தூண்ட வேண்டிய ஐஎஸ்ஐயோடைய, அந்த பாகிஸ்தான் உளவு அமைப்பு ஐஎஸ்ஐயோடைய அந்த உத்வேகமும் அவங்களுக்கு வருது. அதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 77-80 இந்த பிரச்சனை வெடிக்குது. இந்திரா காந்தி அது காங்கிரஸ் பின்னால் வந்து உதவுது. 80 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்திரா காந்தி பிரதமர் ஆன உடனே அவங்க கவர்மெண்ட் வந்தோன்னா அவங்களுக்கு இது குறைச்சலாக மாறுது. கெடுவான் கேடு நினைப்பான்வான்ல. ஓகே. மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் இருக்கும்போது அவனுக்கு எதிராக தீவிரவாதிகளை இந்திரா காந்தி ஆதரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஎஸ்ஐலேருந்து ஆயுதம் வருது. இன்னொரு பக்கம் சீக்கியர்களுக்கு மத்தியிலேயே ஒரு பிரிவினரிடம் ஹிந்து மதம் சீக்கிய மதத்தை காலப்போக்கில் தன்னுள் ஸ்வீகரித்து விடும், தங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவதற்கு நாம் இந்தியாவிலிருந்து பிரிய வேண்டும், தனிநாடு வேண்டும் என்ற எண்ணமும் வருகிறது. இவை எல்லாம் சேர்ந்து கலவையாக தீவிரவாதத்தை வளர்க்குது. ப்ளஸ் கிரிமினல்ஸ் உள்ளே சேர்ந்துடுறாங்க, சமூக விரோதிகள். பெந்திரன்வாலேன்ற ஒரு தீவிரவாதியை பெரிய அளவில் அவர் வந்து வளர்ந்துக்கிட்டே வராரு. 80 இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தோடனே இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக போகும்போது 80லேருந்து 84 நிறைய தீவிரவாத நடவடிக்கைகளில் சீக்கிய தீவிரவாதிகள் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய அளவில் ஈடுபடுறாங்க. எங்கே போனானுங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய தூதர், துணை தூதர், அவரை வந்து 81 அல்லது 2 என்று நினைக்கிறேன், ஆண்டுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் பிட்வீன் 80 to 84 இந்திரா காந்தியோட அந்த காலகட்டத்தில் கூகுள் பண்ணிங்கன்னா ரவீந்திர மாத்ரேன்னு ஒரு இந்திய தூதரக அதிகாரியை சீக்கிய தீவிரவாதிகள் லண்டனில் கொலை பண்ணுறாங்க, சுட்டு கொலை பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்தியாவுக்குள்ளேயும் சில தீவிரவாத நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க. முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களை போட்டு தள்ளுறது, இதெல்லாம் நடக்குது. பிரமுகர்களை போடுறது. ப்ளஸ் ஆயுதங்கள் எக்கச்சக்கமாக குவிச்சு எங்கன்னா பொற்கோயிலுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, 84 ஜூன் மாதம் அவங்க இனிமேல் விட்டால் இவங்க பெரிய பிரச்சனை ஆகிடுவாங்கன்னு நடவடிக்கை எடுக்க சொல்லும்போது இந்திய இராணுவத்தை பொற்கோயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அப்போது வந்து உளவுத்துறை எச்சரிக்குது, இது வந்து உங்கள் உயிருக்கே ஆபத்தாக வரும்னு. இந்திய இராணுவம் முதல்ல வந்து அவங்க வந்து இராணுவ தளபதிகளை இந்திரா காந்தி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல ஒரு தயக்கம் இருக்குது, அப்புறம் ஒத்துக்கிறாங்க எல்லாருமே. அப்போ அவங்க வந்து அந்த இராணுவ நடவடிக்கையை போடுறதுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் இந்திரா காந்தி சைன் பண்ணும்போது ஐ ஹவ் சைன்டு மை டெத் வாரண்ட்டுன்னு தான் போட்டாங்க. நான் என்னுடைய டெத் வாரண்ட்டுன்னா தெரியும்ல, டெத் வாரண்ட்டுனா இறப்பு கொலை செய்வதற்கான அந்த ஒரு உத்தரவாதம், வாரண்ட் போடுறதுன்னு வாங்கல்ல. அந்த அம்மா சொன்னது தனக்குத்தானே, என்னுடைய சாவுக்கு நானே வந்து சவக்குழி தோண்டி கொண்டேன், அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த லைன் அப்படி தான் அதை புரியணும். அது சரியான முன்கூட்டியே தெரிஞ்சுதுங்களா? ஆமாம், முன்கூட்டியே உள்ளுணர்வில் அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் அந்த வார்த்தையை அவங்க எழுதுறாங்க, ஐ ஹவ் சைன்டு மை டெத் வாரண்ட்ன்றாங்க. அப்போ உளவுத்துறையிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஐபிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட 2 சீக்கிய பாதுகாவலர்கள் சத்வந்த் சிங் அண்ட் பியான் சிங், இவங்களை நீக்கிடுங்கன்றாங்க. ஏன்னா சீக்கியனுக்கு அவன் என்ன தான் அவன் இராணுவம் போலீஸு நாட்டுக்கு விசுவாசனாலும் அவன் மதம்னு வரும்போது அவன் தூக்கிடுவான் துப்பாக்கியை. உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல். அவங்க 2 பேரையும் மாற்றிட்டு மற்றவங்களை கொண்டு வாங்கன்றாங்க. வேறு யாரையாவது நான் சீக்ஸை கொண்டு வாங்க, சீக்கியர்கள் அல்லாதவர்களை கொண்டு வாங்கன்றாங்க. ஏன்னா பொற்கோயில் இராணுவ நடவடிக்கைக்கு பிறகு அதுக்கு அந்த அம்மா எழுதினது, அந்த நோட்டு, ஐபி நோட்டுக்கு பதில் எழுதினது, நாம் மதச்சார்பற்றவர்கள் என்று வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம். அது வெளிவார்த்தை வேணால் நான் மதச்சார்பற்றவர்கள்னு சொல்லிக்கலாம். அவங்க உண்மையிலே அவங்க மேலே 1000 குறை இருந்தாலும் செக்யுலரிசம்னு வரும்போது ஒரு அப்பழக்கற்ற ஒரு தலைவர் இந்திரா காந்தி. அவங்க நினச்சிருந்தா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு உளவுத்துறை சொல்லும்போது அந்த 2 சீக்கிய பாதுகாவலர்களை நீக்கலாம். அவங்க நீக்கலை. கடைசியில் அவங்க உயிருக்கே பலியாச்சு. அது ஒரு பக்கம். ஸோ இது வந்து ஜூன் முதல் வாரத்தில் பொற்கோயிலுக்குள்ளே இராணுவம் போகுது, இந்திய இராணுவம் போகுது. சில நாட்களிலேயே அங்கே பிடிச்சிடுறாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க. அந்த சண்டையில் பெந்திரன்வாலையெல்லாம் கொல்லப்படுறாரு. ஆனால் இராணுவத்தை பூட்ஸ்காலோட இராணுவம் பொற்கோயில் உள்ள போனதுன்றது சீக்கியர்கள் மத்தியில் பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. யாராலையுமே அதை சீக்கியர்கள் உள்ள அறிவுஜீவிகளால்
மதசார்பற்றவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களால் கூட அதை ஏற்றுக்க முடியல. உதாரணத்துக்கு குஷ்வந்த் சிங்னு ஒரு பெரிய ஆங்கில எழுத்தாளர், கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்திரிகையாளர், இந்திரா காந்திக்கு ரொம்ப க்ளோஸ், அவர் ரைட் ஹேண்ட் மாதிரி. அவர் வந்து இந்த பொற்கோயில் நடவடிக்கைக்கு பிறகு மனம் விரும்பி மத்திய அரசு தனக்கு கொடுத்த பட்டங்களை எல்லாத்தையும் திரும்ப அனுப்பினார். சில பட்டங்கள்லாம் அவர் இப்போ கொடுத்துருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு அங்கீகரித்து கொடுத்துருக்காங்க. அங்கீகரித்து கொடுத்ததெல்லாம் திரும்ப அனுப்பினார். அந்த மாதிரி பல முனைகளிலிருந்தும் அவங்களுக்கு வந்து மத்திய அரசு நெருக்கடி வந்தது. இந்திய இராணுவத்துக்குள்ளே இருக்க சீக் ரெஜிமெண்ட் இருக்குல்ல, சீக்கிய படைப்பிரிவுகள் பெரிய அளவில் கொந்தளிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1500-2000 சீக்கிய ஜவான்கள் வந்து அரசுக்கு எதிராக கலகத்தில் ஈடுபடுறாங்கன்னு தெரிஞ்சு, ஐ திங்க் எங்கேயோ ஹரியானாலே எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் உடனடியாக மற்ற படைப்பிரிவுகளை அனுப்பிச்சு அவங்கக்கிட்ட இந்த ஆயுதங்கள் எல்லாம் பிடுங்கினாங்க. யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஒரு கலைபுரமாக இருக்குன்றது. 1000 பேர்த்துக்கு மேலே இராணுவத்தோடு தூக்குறோம் சீக்கிய இளைஞர்கள். மற்ற பிரிவுகளை அனுப்பிச்சு அவங்கக்கிட்ட அந்த அதெல்லாம் பிடுங்கினாங்க. இவ்வளவும் நடந்தது. இது ஜூன் முதல் வாரத்தில் நடந்தது. மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாச்சு. அதன் பிறகு வந்து பல பேர், உதாரணத்துக்கு ஜெயில் சிங், அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங், அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்தார் ஜெயில் சிங். அவர் ஒரு சீக்கியர், அப்போ ஜனாதிபதியாக இருந்தார். 84 பொற்கோயில் உள்ள இராணுவ நடவடிக்கை எடுக்கும்போது ஜனாதிபதியாக இருந்தவர் ஜெயில் சிங்கு. அவருக்கு பெரிய நெருக்கடி வந்தது. அதன் பிறகு அவர் அங்கே போய் வந்து பாவத்துக்கு பழித்திக்கிற மாதிரி அங்கே வந்த பக்தர்களோட செருப்பெல்லாம் தொடச்சார். அது ஒரு தண்டனை, அவங்களே கொடுத்துக்கிற தண்டனை. அந்த ஜெயில் சிங்கோட உயிருக்கு அதனால் ஆபத்து வரும்லாம் சொன்னாங்க. ஏன்னா சீக்கிர ஜனாதிபதியாக இருக்கும்போது இராணுவத்தை உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவும் நடந்தது. அதன் பிறகு ஓரளவு தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டது. ஏன்னா அது உண்மை, அது இல்லைன்னா இன்னும் கட்டுப்படுத்திருக்க முடியாது. ஏன்னா அந்த பொற்கோயில் புனிதமான இடம் இராணுவம் போச்சுன்னு சொல்லக்கூடிய சீக்கியர்கள் அந்த பொற்கோயிலுக்குள்ளே மிக பயங்கரமான ஆயுதங்களை வச்சுருந்தார் பிந்திரன்வாலே. டேங்கீஸ், விமான எதிர்ப்பு பீரங்கிகள், கையெறி குண்டுகள், கிரெனேட்ஸு, எல்லா விதமான ஆயுதங்களையும் பதுக்கி வச்சுருந்தாங்க. இவ்வளோ வெப்பன்ஸும் அவ்வளோ உள்ளே போச்சு. ஸோ அது ஒரு பொற்கோயிலுள்ள இராணுவ நடவடிக்கை என்பது இந்திய 84 முக்கியமான ஒரு நிகழ்வுகளில் ஒன்று. பல சீக்கியர்கள் வந்து மனம் வெதும்பி காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தவர்களை, அரசியல் தலைவர்களை, எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள், விளையாட்டு வீரர்கள், பிஸ்னஸ்மேன் எல்லாருமே வந்து காங்கிரஸுக்கு எதிராக திரும்பிய ஒரு காலகட்டம் அது. அவங்க என்ன தான் தீவிரவாதி பிந்திரன்வாலேன்னு சொன்னாலும் இராணுவத்தை தங்கள் புனித தலத்திற்குள் அனுப்பியதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவங்க ரசிக்கலை, ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள். இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் சம்பவத்துக்கு பிறகு இந்திரா காந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய பாதுகாவலர்களால் சத்யன் சிங், பியான் சிங் இவங்க 2 பேர்த்தினால வந்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அக்டோபர் 31 காலை 9:20 வந்து நடந்திருக்கு. இதனுடைய முழு பின்னணியாக கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஆமாம், நம்ம இப்போ இந்த பொற்கோயில் இராணுவ நடவடிக்கை பற்றி பேசணும் இல்லையா? அதிலேயே வந்து சீக்கிய பாதுகாவலர்களை நீக்க சொல்லி மத்திய உளவு அமைப்பு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, பிரதமர் இந்திரா காந்திக்கு நோட் போடுறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. இந்திரா காந்தி உறுதியாக மறுத்து விடுகிறார். அந்த ப்ரப்போசலை, ரெக்கமெண்டேஷனை அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறார். ஏன்னா மனதளவில் அந்த அம்மா ஒரு ஜவஹர்லால் நேருவின் அன்பு மகள், மனதளவில் அவர் வந்து ஒரு மதச்சார்பற்ற பெண்மணி என்பதால் இதெல்லாம் சிச்சி நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தள்ளிடுறாங்க. அதுவே அவங்களுக்கு உயிருக்கு யமனா முடியுது. அவருடைய வீட்டிலிருந்து அவருடைய அலுவலகத்திற்கு நடுப்புற ஒரு சின்ன கேட் இருக்கும். அவர் நடந்து போகும்போது சப்தர்ஜங் சாலையில் அவருடைய 2 பாதுகாவலர்களே, ஒருவர் ரிவால்வர் எடுத்தும் ஒருத்தர் மெஷின் கன்னை எடுத்தும் அவரை சுட்டுக்கொள்கிறாங்க. சல்லடையாக சலிக்குது அங்கே. அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து இப்போ ஜனாதிபதியாக இருந்த ஜெயில் சிங் ஆப்பிரிக்காவில் டூரில் இருக்கார். இந்திரா காந்தியை உடனே வந்து மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது காலையில் 9:20 என்னமோ நடக்குது. ஆனால் அவர் இறந்ததாக செய்தி அன்று இரவு மாலை 6 மணிக்கு தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. ஏன்னா ஜெயில் சிங் இந்தியாவுக்குள்ளே வரணும், நாட்டுக்குள்ளே ஜனாதிபதி வரணுன்ட்டு. ராஜீவ்காந்தி அப்பயே வந்து அரசியலுக்கு வந்துட்டார். காங்கிரஸ் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் கல்கத்தாவில் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் மதியமே நாடு திரும்பினார். அன்று இரவே ராஜீவ்காந்தி பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த படுகொலைக்கு பிறகு. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு டெல்லியிலும் இந்தியாவின் பல நகரங்களில், குறிப்பாக டெல்லியில் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் தலைவிரித்தாடியது. கிட்டத்தட்ட 3000 சீக்கியர்கள் வந்து டெல்லியிலையும் டெல்லியை சுற்றி இருக்க பகுதிகளிலும் கொல்லப்பட்டார்கள், வெட்டி கொல்லப்பட்டார்கள், எரித்து கொல்லப்பட்டார்கள். பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். பெண்களின் கணவர்மார்களின் முன்னாலேயே பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பெண்களின் முன்னால் ஆண்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள். உயிர் தப்பிய பல சீக்கியர்கள் தங்களுடைய முடியெல்லாம் கத்தியால் வெட்டிட்டு தாடியை வழிச்சுக்கிட்டெல்லாம் உயிர் தப்பியவங்கள்லாம் உண்டு. அந்த 3000 சீக்கியர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் நீதி கிடைக்கவில்லை என்றது வந்து சீக்கியர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி
இன்றைக்கி கனடா, ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளில் சீக்கிய தீவிரவாதம் வளர்ந்ததுக்கு காரணம் இந்த 40 ஆண்டுகளாக அங்கே போய் குடியேறியவர்கள். 65 வயது 70 வயதான ஆண்கள், பெண்கள் எல்லாம் அவர்களுடைய மகன்களை, மகள்களை, கணவர்மார்களை இழந்தவங்க அங்கே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு இந்திய அரசு நீதி வழங்கவில்லை என்று இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்ன்ற அமைப்பெல்லாம், அந்த பன்னூன் அமெரிக்காவில் இருக்க அமைப்பு கேஸெல்லாம் அந்த மாதிரியான கேஸ். ஸோ இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு நிகழ்ந்த சம்பவங்கள் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரமாக வெடித்ததில் ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் நாடு முழுவதும், குறிப்பாக டெல்லியில் 3000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பட் அதற்கு பிறகு வந்து காங்கிரஸ் கட்சி அதற்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டது. உதாரணத்துக்கு மன்மோகன் சிங் அவர்கள், அதே காங்கிரஸ் ஒரு சீக்கியரை பிரதமராக்கி அழகு பார்த்தது 10 ஆண்டுகள். அவர் இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளேயே 2 முறை மன்னிப்பு கேட்டார். சீக்கியர்களுக்கு எதிராக நடந்த வன்முறைக்காக தனிப்பட்ட முறையிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நாடாளுமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்டார் டாக்டர் மன்மோகன் சிங். பட் அந்த வடு வந்து ஒரு தரப்பினரிடம் என்ன இருக்கிறது, பெரும்பாலான சீக்கியர்களிடம் அது மறைந்து விட்டது. ஏன்னா இந்த தீவிரவாதத்துக்கு பலியானவர்கள், இந்த உணர்வு கொண்டவர்கள் 1% தான். பெரும்பாலான சீக்கியர்கள் வந்து, ஏன்னா அதுக்கு பிறகு பஞ்சாபில் பலமுறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது, திரும்ப திரும்ப வந்தது. ஆகவே அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இது ஒரு பிரிவினரின் ஒரு விஷமத்தனமான நடவடிக்கை ஒழிய ஒட்டுமொத்த சீக்கிய சமூகம் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இருந்தது கிடையாது. இந்திரா காந்தி படுகொலை என்பது பதவியில் இருக்கும்பொழுது கொல்லப்பட்ட முதல் பிரதம மந்திரி என்ற ஒரு பெயரை அவருக்கு ஏற்படுத்தி தந்தது. சுதந்திர இந்திய வரலாறில் அது ஒரு கரும்புள்ளி. ஆனால் அதைவிட முக்கியம், அதற்கு பிறகு 3 நாட்கள் நடைபெற்ற அந்த கலகம், அந்த கலவரத்தில் வந்து பலரும் கொல்லப்பட்டார்கள். இன்ன வரைக்கும் அவர்களுக்கு நீதி கிடைக்கல. ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். பட் எனவே வாழ்க்கை வந்து முன்னால் தொடர்ந்து போகணும். பழசியை பேசிகிட்டு இருக்க முடியாது. நடந்தவையாகட்டும், இனி நடப்பவை நல்லவையாகட்டும். ஸோ இது 3வது சம்பவம். 4வது சம்பவம் நம்ம பார்த்தோன்னா அது தமிழ்நாடு சென்ட்ருக்கு எம்ஜிஆர் மருத்துவமனையில் படுத்தது. அக்டோபர் 9-10 தேதி வாக்கில் எம்ஜிஆர் 9ஆம் தேதி என்று நினைக்கிறேன் அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலம் சரியில்லாமல் படுத்தார். இன்ஃபேக்ட் இந்திரா காந்தி வந்து அவர் அன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்துட்டு போனாங்க. போயிட்டு அவங்க 20 நாளில் இறந்துட்டாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு மாத காலம் இங்கே அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். 1983ஆம் ஆண்டு தான் அப்போலோ மருத்துவமனை தொடங்கப்படுது. அது அடுத்த ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே வந்து கிட்னி பாதிப்பால் அங்கே படுக்கிறார். ப்ளஸ் பேச்சுவார்த்தை இருக்கிற கிரீன்வேஸ் சாலையில் அப்போலோ சேம் ஜெயலலிதா அட்மிட் பண்ணதில்லை. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க பில்டிங் வந்து சிந்தூரி ஹோட்டல்னு ஒன்று இருந்தது. அங்கே வந்து பக்கத்தில் இருக்க பில்டிங் காலியாக இருந்தது. பிற்காலத்தில் சிந்தூரி ஹோட்டல் ஒன்று வந்தது. அதன் பிறகு அதுவும் ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு. அந்த எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் அங்கே இருந்தார். அதன் பிறகு வந்து அவர் வந்து மேல் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு சிறப்பு விமானத்தில் இந்திரா காந்தி உத்தரவின் பேரில் அழைத்து செல்லப்பட்டார். அது போன கொஞ்ச நாள்லேயே, அமெரிக்கா போன கொஞ்ச நாள் இந்திரா காந்தி இங்கே கொல்லப்பட்டார். அங்கே எம்ஜிஆருக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது. அவருடைய அண்ணன் மகள் தான் அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கொடுத்தாங்க. டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஒன்றா சேர்ந்து எலெக்ஷன் வந்தது. அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் எம்ஜிஆர். காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அது அமோக வெற்றி பெற்றது. திமுக வந்து வெறும் 32 இடங்களில் தான் ஜெயிக்க முடிஞ்சுது. ஆனால் எம்ஜிஆர் வந்து 85 பிப்ரவரி, இது 84 டிசம்பரில் ஜெயிச்சிடறாங்க. 84 பிப்ரவரியில் தான் எம்ஜிஆர் வராரு, வந்து பதவி ஏற்றுக்கிறார். அவருக்கு பேச்சு போயிடுச்சு. பேசாமலே கிட்டத்தட்ட 2.25 ஆண்டுகள் சிஎம்மாக இருந்து 87 டிசம்பரில் இறந்து போனார். ஸோ 84ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மருத்துவமனையில் படுத்தது அவருடைய உடல்நிலையை பாதித்தது. அவரால் தெளிவாக பேச முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஸோ தமிழக அரசியலின் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக 84ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சேர்ந்ததையும் பிற்பாடு மேல் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு போனதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 84 பார்த்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டு என்பது ஒரு பேர்ட்ஸ் வியூவில், பறவை பார்வையில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த 4 சம்பவங்களை முக்கியமாக அடக்கியது. இந்த 4லும் நாம் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் போபால் விஷவாயு கசிவு என்பது நாம் ரொம்ப தீவிரமாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். நம்ம அதுக்கு நிறையா ஆக்சுவலாக நம்மளும் ஒர்க் பண்ணணும். அதுக்கு இது சம்மந்தமாக இந்த நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு சொல்வது, நிறைய அது சம்மந்தமாக புத்தகங்கள், ஆய்வுக் கட்டுரைகள், டாக்குமெண்ட்ரிஸ், ஆவணப்படங்கள், திரைப்படங்கள் வந்திருக்கின்றன அந்த 40 வருஷத்தில். அதுவே ஒரு பெரிய லிட்ரேச்சர். அதில் ஓரளவாக நாம் படித்துக்கொள்வது என்பது தெரியும். அதில் முக்கியமாக ஓரளவு படிப்பது முக்கியம். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு படுபாதக செயலை செய்த ஒரு மனிதகுல விரோதி வேரன் ஆண்டர்சனை இந்தியாவிலிருந்து தப்பித்து போக அன்றைய ராஜீவ்காந்தி அரசு எப்படி அனுமதித்தது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேள்வி வரும் நாட்களில் நாம் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் போபால் பற்றி டிசம்பர் மாதமே நாம் விரிவாக பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். போபால் பற்றி நிறைய டீட்டெயிலோட ஒரு டெப்த்தான ஒரு இன்டர்வியூவில் பேசுவோம். இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்திரா காந்தி 1984 அக்டோபர் 31ஆம் நாள் இறந்து போனார்.
அவர் ஒருவேளை இறக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமா தனித்தமிழ் ஈழம் வந்து கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய நிறைய தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து சாத்தியமாயிருக்கும் ஈழம்? இல்லை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்திரா காந்தி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார். அவருடைய அரசியலில் அவர் செய்த முக்கியமான சம்பவங்கள் அது ஒன்று. விடுதலை புலிகளுக்கு தஞ்சாவூரில் இந்திய இராணுவ அதிகாரிகளே பயிற்சி கொடுத்தார்கள். நிரம்ப பொருளுதவி, ஆயுத உதவிகளை இந்திய அரசு உளவு அமைப்பு மூலமாக விடுதலை புலிகளுக்கு செய்தது. பங்களாதேஷ் 1971 பாகிஸ்தானை உடச்சி பங்களாதேஷை பிரித்த மாதிரி இலங்கையை உடச்சி இந்திரா காந்தி தமிழ் எழுத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்கன்ற ஒரு கருத்து இங்கே இருக்கக்கூடிய சில தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் நிலவுது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு பங்களாதேஷை பாகிஸ்தான்லேருந்து உடச்சப்ப நிலவிய சர்வதேச சூழ்நிலை 84 நிலவில். நிச்சயமாக 71 நடந்தது, 84 இல்லை. ஏன்னா அன்றைக்கு வந்து ரஷ்யா முழுக்க முழுக்க இந்தியா பக்கம் அன்றைய சோவியத் யூனியன் நின்றது. 84 இந்திரா காந்தியோட ஆட்சி காலத்தில் அந்த அளவுக்கு சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு பின்னால் இல்லை. சோவியத் யூனியன் பலவீனம் அடைய ஆரம்பித்த காலகட்டம் அது. 84 உடைய ஆரம்பிக்குது. 91 ஃபார்முலா உடஞ்சது. கொர்பச்சேவ் 80 கொர்பச்சேவ் வந்து 85 வந்துடுறாரு. அந்த காலகட்டத்தில் 85 86 கொர்பச்சேவ் காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து இந்திரா காந்தி 84 உயிரோட கொல்லப்படாமல் இருந்து ஒருவேளை 84 எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா, அங்கே கொர்பச்சேவ் காலகட்டத்தில் சோவியத் யூனியன் சதைய ஆரம்பிக்குது. சோவியத் யூனியன் இந்தியாவை ஆதரிச்சிருக்காது. இன்னொன்று, அமெரிக்கா பாகிஸ்தானை இந்தியா உடைச்சி எடுத்தப்போ அமைதியாக இருந்த மாதிரி இலங்கையை உடைக்கிறத அமெரிக்கா ஆதரிச்சிருக்காது, எதிர்த்திருக்கும். இந்திய உளவு அமைப்புகள்லேயே ஒரு பிரிவு தனி ஈழத்தை ஏற்றுக்கொண்டது கிடையாது. புலிகளை ஆதரித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, தனி ஈழத்தை ஏற்றுக்கொண்டது கிடையாது. அதனால் இந்த கருத்து தமிழ் தேசம் பேசக்கூடிய சில பிரிவினரிடம் இந்த கருத்து நீங்கள் சொல்வது போல இருப்பது உண்மை. என்னை பொறுத்தவரையில், நான் அறிந்த புவிசார் அரசியல் பொறுத்தவரையில் நிச்சயமாக அது தவறான கருத்து. இந்திரா காந்தி உயிருடன் இருந்திருந்து 84 டிசம்பரில் தேர்தல் வந்தது. மீண்டும் ஒரு தேர்தலில், ஏன்னா தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால் தான் இறந்து போனாங்க. ஒருவேளை அவர் உயிரோடு இருந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக இருந்தாலும் கூட தனி ஈழமெல்லாம் சத்தியமாக அவரால் வாங்கி தந்திருக்க முடியாது. ஏன்னா 71 பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷை உருவாக்கும் போது இருந்த புவிசார் அரசியல் என்பது வேறு, 84 இருந்த புவிசார் அரசியல் என்பது வேறு. இப்போ புவிசார் அரசியலில் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது வந்து இப்போதைக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அங்கங்கே புலம்பெயர்ந்து தான் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தனி ஈழம் அறவே சாத்தியமற்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய புவிசார் அரசியலில் தனி ஈழம் என்பது முழுக்க 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 சாத்தியமற்ற ஒன்று என்று தான் நான் கருதுகிறேன். இன்றைய புவிசார் அரசியலின் அடிப்படை விழுமியங்கள் தெரிந்தவர்கள் நான் சொல்லுவதை ஒப்புக்கொள்வார்கள். தமிழ் தேசியவாதிகள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பட் புவிசார் அரசியல் தெரிந்தவர்கள் நான் சொல்வதை ஒப்புக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நிறைய வரலாற்று பக்கங்களை இன்றைக்கி பேசியிருக்கோம். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நம்ம வந்து பேசலாம் சார். நன்றி. கோவன், நன்றி.